தமிழகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா நடிகர்கள் தான் ஆட்சிக்கு வர மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி நீங்களும் ஒரு நடிகர். ஸோ மேபி நீங்களும் அதோட இந்த தேர்தலிலே ஒன்றும் பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியாது. இது சாதாரண மக்களின் அன்றாட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதே முக்கிய நோக்கம். ஸோ நம்ம மன மகிழ்ச்சிக்காக சேவை செஞ்சா போதும்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கும் இப்போ நீங்க அரசியலுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும்னு சொல்றதுக்கு வித்தியாசங்கள் ஏதாவது இருக்கா அவசியம்? எங்களுக்கு வாக்குகள் கொடுத்த பிறகு, வெற்றி அடைந்த பிறகு எங்களை தேடி யாரும் வருவதில்லை. அந்த முறை மாற்றப்பட வேண்டும். ஒரு நேர்மையான, ஒரு உண்மையான ஒரு சேவையை மக்களுக்கு வழங்க வேண்டும். இலங்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்க போறீங்க லாந்தர் சின்னத்துல. இலங்கை கொழும்பில மக்களுக்கு முதல் வெளிச்சத்தை கொடுக்க போகிறோம். சரி, அதன் பிறகு நாங்கள் விரிவுபடுத்தலாம் என்று இருக்கிறோம். அது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். முன்னாடி நம்ம குகவர்தனோட ரொம்ப நெருங்கிய நண்பரா இருந்தாரு. அவரோட கட்சியில சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு எதிர்கட்சியா நின்று குருசாமி இத முன்னெடுத்து வைக்கிறாரு. இந்திய கூட்டு தயாரிப்பில் பிரபல தெலுங்கு நடிகர் அஜய் தேவகொண்டா அவருடைய ஒரு படத்தில் கூட ஒரு சிறிய கதாபாத்திரத்தை நடித்தேன். அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் போது கலந்து கொள்வது உண்டு. இங்க தமிழகத்துல பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கும் சில வழக்கங்கள் இங்க சில இடத்துல நிலவுது. அது மாதிரி இலங்கையில உங்களோட நாட்டுல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதிரி செய்யறது வழக்கங்கள் இருக்கா, இல்ல வேற மாதிரி என்ன மாதிரி நீங்கள் ஏன் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் சொல்லி ஒரு அழகா ஒரு வரிகள் போடுறீங்க, அதை நீங்களே உங்களோட பேச்சு திறமையில சொல்லுங்க சார். பெண்ணை ஆணாக மாற்ற முடியாது, ஆணை பெண்ணாக மாற்ற முடியாது. மற்றபடி என்னுடைய பதவியில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். வணக்கம் வாசு சார். வணக்கம் மிஸ்டர். தமிழ் நகரத்துல இணைந்திருக்கிற மிஸ்டர் வாசு அவர்கள் 15 வருடத்துக்கு மேலாக பத்திரிகை துறையில வேலை பார்க்கிறாரு. பல துறையிலையும் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அது இல்லாம பலரால நவரச நாயகன் சொல்லி அவரை போற்றப்படுபவர். நிறைய சீரியல் நடிச்சிருக்காரு. அவர் உண்மையிலே இலங்கையின் சிவாஜி கணேசன் சொல்லலாம். இது ரொம்ப அதிகமா தெரியுது. இல்ல உங்களோட நடிப்பு நிறைய பேர் அப்படி சொல்றதுக்கு வழக்கம் உண்டு. சோ இப்போ புது பிரவேசம், இந்த அரசியல் பிரவேசம் பத்தி உங்களோட கலந்து கொள்ள இந்த பேட்டிய ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். சார், நீங்க ஜெயிக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றி. இப்போ உங்களோட அரசியல் பிரவேசம், நீங்க அரசியலுக்கு எப்படி வந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் எங்களோட கலந்துங்க சார். அரசியலுக்கு வர்றதுக்கு பெரிய நீண்ட நெடிய வரலாறுலாம் ஒண்ணும் இல்ல. சரி. கேடி குருசாமியே ஒரு 15 வருடங்களாக நான் அறிவேன். பத்திரிகை துறை ரொம்ப தொடர்புள்ளவர். சரி. அவர் நல்ல நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக பல நல்ல சேவைகளை செஞ்சிருக்கிறாரு. பாடசாலைகளுக்கு மற்றும் பல பல விடயங்கள்ல அவருடைய சர்வீஸ், அவருடைய அர்ப்பணிப்பு ரொம்ப மகத்தானது. அவருடைய செயல்பாடுகளை நான் உன்னிப்பாக கவனித்திருந்தேன். அப்போ அவர் வேறொரு பெரிய கட்சியிலே உயர் பதவியில் இருந்தார். என்ன காரணமோ அவர் அதை விட்டு விலக வேண்டிய ஒரு சூழல். கட்சியில் விலகி அவர் சுயேட்சை குழுவாக இந்த பிரதேச சபை எலெக்ஷனில் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த அழைப்பின் பெயரில் தான் நான் அவரோடு இணைந்து கொண்டேன். இதில் எல்லோரும் புதிய அங்கத்தினர்கள் தான். எல்லோருமே அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் பல பல துறைகளில் பல அமைப்புகளில் அங்கத்தவர்களாயிருந்து பல சேவைகளை செய்தவர்கள். அந்த ஆர்வத்தின் மேலாகத்தான் அரசியலில், இந்த பிரதேச சபை அரசியலில் சேர்ந்து ஏதாவது புதுமை செய்யலாம், இன்னும் சேவைகளை விரிவுபடுத்தலாம் என்ற நோக்கத்தோடு இணைந்திருக்கிறோம். நீங்க பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் ரொம்ப ஆசையமாவும் ரொம்ப சந்தோஷமாவும் தெரியுறீங்க. வாசர், உங்களோட குழு பத்தி கொஞ்சம் எங்கள்கிட்ட கலந்துங்க. உங்க குழுவில் யார் யார் இருக்கிறாங்க? குழுவில் திரு கேடி குருசாமி குழு தலைவராகவும், சரி, பல புஷ்பநாதன் இணைத் தலைவராகவும் இருந்து செயல்படுறாங்க. சரி. இதுல ஒரு 60-70க்கு மேலான அங்கத்தினர்கள் இந்த தேர்தலில் களமிறங்கி இருக்கிறாங்க. கொழும்பு மாநகர சபை மட்டுமே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இதுல நாங்க லாந்தர் சின்னத்தில் சுயேட்சை குழு 4 என்ற
கட்டமைப்பில் இலங்கைக்கு போட்டியிடுகிறோம். இலங்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்க போறீங்க லாந்தர் சின்னத்துல. இலங்கை இலங்கை கொழும்பிலே மக்களுக்கு முதல் வெளிச்சத்தை கொடுக்க போகிறோம். சரி அதன் பிறகு நாங்கள் விரிவுபடுத்தலாம் என்று இருக்கிறோம். அது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். சரி சரி சரி. வாசர் உங்களோட இப்ப நான் என்ன சொல்றேன், அரசியல் வரணும்னு சொல்ற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அரசியல் வராம நிறைய பேர் வந்து சர்வீஸ் மோட்டிவேஷன்ல சர்வீஸ் செய்யறாங்க வெளியில. சோ வந்து நாம வந்து நம்ம மன மகிழ்ச்சிக்காக சேவை செஞ்சா போதும்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கும் இப்ப நீங்க அரசியலுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும்னு சொல்றதுக்கு வித்தியாசங்கள் ஏதாவது இருக்காவா சார்? பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை. ஆ, இந்த அரசியலில் இப்படி ஒரு அமைப்பில் ஒரு பிரதேச சபை தேர்தலில் பங்கு கொண்டு வெற்றி பெற்றார், ம், அந்த சபைக்கு நாங்கள் உள்ளே சென்றால் ஓ, எங்களுக்கு சில அங்கீகாரங்கள் கிடைக்கும். சரி, சில காரியங்களை நாங்கள் செய்து கொள்வதற்கு நாங்கள் அரசியல் அதிகாரத்தில் இருப்பவரோடு இணைந்து செயல்படலாம். இன்றும் சற்று மேலாக எங்களுடைய சேவையை விரிவுபடுத்தலாம். ஆ, அதற்கு மட்டும்தான், வேற ஒரு பாரிய இந்த தேர்தலிலே ஒன்றும் மாரி அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியாது. இது சாதாரண மக்களின் அன்றாட பிரச்சனைகளை தீர்த்து இருக்கிறது. வைப்பதே இந்த முக்கிய நோக்கம். அதன் அடிப்படையில் தான் இந்த பிரதேச சபை தேர்தல் நடக்கிறது. ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் உள்ள அன்றாட பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, ஆ, குப்பைகள் பிரச்சனை மற்றும் பாதைகள் பாதை உள்ள பிரச்சனை, ஆ, இவைகளை தீர்த்து வைப்பதுதான் அடிப்படை நோக்கம். ஓகே. அந்த அடிப்படையில் இந்த இந்த அரசாங்கத்தில் அதிகாரத்தில் உள்ளவர்களோட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் இன்னும் சற்று விரிவாக எங்களுடைய சேவையை செய்யலாம் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறோம். வாசர் எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இங்க உள்ள பெரிய பெரிய அணிகள் இருக்காங்க. பெரிய பெரிய அணிகளோட நீங்க எப்படி போட்டியிடுறீங்க? ஆஹ் பெரிய அணிகள் இருக்கிறாங்க, பாரம்பரிய கட்சிகள் உண்டு. ஆமா. இப்போது அரசாங்கத்தை இயக்கி கொண்டும் கட்சிகள் இதில் பங்கு கொள்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் எங்களோடு அணியில் இருக்கிறார்கள், போட்டியாளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மக்களை நாங்கள் நெருங்கும் போது ம், எங்களுடைய சேவை, எங்களுடைய எங்களுடைய எண்ணங்கள், நான் என்ன நோக்கத்தோடு இறங்கி இருக்கிறோம் என்று நாங்கள் விரிவுபடுத்தினால் எங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்க உண்டு. வாய்ப்பு, ஒரு ஒரு முழு அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்வது கடினம். correct. முழு பெற்று ஒரு ஒரு சபைக்கு மேயராக வரும் அளவுக்கு வெற்றி பெறுவது கடினமாகத்தான் இருக்கும். ஆமா. ஆனால் எங்கள் குழுவிலிருந்து 12 பேர் இந்த சபைக்கு உள்வாங்கப்பட்டால் அது எங்களுக்கு ஒரு பாரிய வெற்றி தான். சார் இவரு நம்ம குருசாமி அவர்கள் வந்து முன்னாடி வந்து நம்ம குகவர்தனோட ரொம்ப நெருங்கிய நண்பரா இருந்தாரு. அவரோட கட்சியில சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப ஆமா. அவருக்கு எதிர்க்கட்சியா நின்னு குருசாமி வந்து இத முன்னெடுத்து வைக்கிறாரு. அதோட இல்லை, இப்படிதான் இருவருமே அந்த கட்சியில் இப்ப எப்போது இல்லை. இப்போ இவர் தனியாக இயங்குகிறார். சரி, திரு குருசாமி அவர்கள் சுயேட்சை குழுவில் தலைமை தாங்குகிறார். ஓகே. மிஸ்டர் திரு குகவரதன் அரசாங்கத்துக்கு அஹ், இணைந்து இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறார். சரி, சரி, அவ்வளவுதான். சரி. புரியவில்லை. இல்ல மொத்தம் எத்தனை வாக்குகள் வந்து நீங்க வெற்றி பெற்ற அணியா? இப்ப என்னுடைய தொகுதியிலே 4800 5000 வாக்குகள் இருக்கின்றன. ஓகே, இதில் முக்கியமாக ஒரு 5-6 பேர் போட்டியிடுகிறோம். ஓகே. எல்லாம் வாக்குகள் பிரிந்து செல்லும். அநேகமாக ஒரு 1500 வாக்குகளை ஒருத்தர் பெற்றால் அந்த குறிப்பிட்ட தொகுதியில் வெற்றி வாய்ப்புக்கு இடம் உண்டு. வாசர் இப்ப எனக்கு என்ன தோணுது, நீங்க ஒரு நவரச நாயகர். மறுபடியும் நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க நடிக்கிறதுல இருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க. உங்க சந்தோஷம் உங்க மக்களுக்கும் கிடைக்கணும். அது இல்லாம இல்ல இல்ல தமிழகத்துல பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா நடிகர்கள் தான் ஆட்சிக்கு வர மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரி நீங்களும் ஒரு நடிகர். ஸோ மேபி நீங்களும் அதோட பின்புலத்துல வருவீங்கன்னு நம்புறோம். இல்ல, நீங்க அதையும் இதையும் ஒப்பிட முடியாது. அவர்கள் அவர்கள் புகழ்பெற்று, அவர்கள் உலக ரீதியாக புகழ்பெற்று பெரிய நடிகராக பரிணாமம் பெற்று இப்பொழுது அரசியலில் இறங்கியிருக்கிறார்கள். அதிலும் அரசியலில் வந்து தோற்றவர்களும் இருக்கிறார்கள். இருக்காது. அஹ், இன்னும் வெற்றி அடைய முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். சரி. நாங்கள் ஒரு சிறிய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த நடிப்பு, இந்த கலை, இதெல்லாம் என்னுடைய ஆத்ம திருப்திக்காக. இந்த சொல்லுவார்கள், குயில் கூவுவது மற்றவங்களை ரசிப்பதற்காக அல்ல, தன்னுடைய ஆத்ம திருப்திக்காக. அதுபோல் இந்த சினிமா, கலை, நாடகங்கள், குறும்படங்கள் இதிலே கலந்து கொண்டு இதில் சில சில முயற்சிகளை எடுப்பது ஒரு ஆத்ம திருப்திக்காக மட்டும்தான். ஆகவே தொடர்ந்து இது போன்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது நான்
இலங்கை படங்களிலோ குறும்படங்களிலோ இப்படிப்பட்ட விடயங்களில் கலந்து கொள்வதுண்டு. குறிப்பாக இந்த 2 வருடங்களுக்கு முன்பாக இந்திய கூட்டு தயாரிப்பில் சின்ன பிரபல தெலுங்கு நடிகர் அஜய் தேவகொண்டா அவருடைய ஒரு ஆ, படத்தில் கூட ஒரு சிறிய கதாபாத்திரம். கதாபாத்திரத்தை நடித்தேன். சூப்பர். அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் போது கலந்து கொள்வது உண்டு. சரி, சரி. உங்களை யாரையும் விட மாட்டாங்களா சார்? உங்களோட சந்தோஷமான இந்த தருணத்தை, சந்தோஷமான சில உங்களோட முக லட்சணத்தை பார்க்குறப்ப யாருமே உங்கள விட மாட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. சோ நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்களோட தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? எல்லா தொகுதியிலுமே, குறிப்பாக கொழும்பு மாநகர சபையில் எல்லா தொகுதிகளிலுமே சிறு சிறு பிரச்சனைகள், அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக இதிலே நான் சொன்னது போல், முந்தி சொன்னது போல, இந்த குப்பை பிரச்சனை, பாதைகள் பிரச்சனை, தண்ணீர் தேங்கி நிற்பது, பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்வது கடினமாக இருப்பது, அது போன்ற பல அன்றாட பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பல பாரம்பரிய கட்சிகள் பதவிக்கு வந்த பிறகு அவர்கள் மக்களிடம் போவதே இல்லை. ம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் இம்முறை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது நிறைய பேர் சொன்ன குற்றச்சாட்டு அதுதான். எங்களுக்கு வாக்குகள் கொடுத்த பிறகு, வெற்றி அடைந்த பிறகு எங்களை தேடி யாரும் வருவதில்லை. அந்த முறை மாற்றப்பட வேண்டும். ஒரு நேர்மையான, ஒரு உண்மையான ஒரு சேவையை மக்களுக்கு வழங்க வேண்டும். ஏனால் இதில் நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே பாதிக்கப்பட்ட நாங்கள் தான் இப்பொழுது குழுவாக களமிறங்கி இருக்கிறோம். ஆக அவங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தாலே அது ஒரு பாரிய வெற்றி தான். அதற்கு எங்கள் பல திட்டங்கள் கூட எங்களுடைய தலைவர் திரு குருசாமி சொன்னது போல ம். என்றும் செய்தோம், இன்னும் அந்த ஒரு நல்ல குறிக்கோளோடு அவர் செயல்படுகின்றார். அதுவும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது தனிப்பட்ட ரீதியில் போய் சேவை செய்ய முயற்சிக்காமல் ஒரு குழுவாக இயங்கி நாங்கள் போய் அந்த பிரச்சனைகளுக்கு முன் கொடுக்க வேண்டும் என்று பல திட்டங்களை வைத்திருக்கிறார். ஸோ அந்த அந்த வாசன், தலைமை நீங்க உங்களோட பில் நோட்டீஸ்ல நான் பாக்குறேன். நீங்கள் ஏன் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் சொல்லி ஒரு அழகா ஒரு வரிகள் போட்டிருக்கீங்க. அதை நீங்களே ஆமா. உங்களோட பேச்சு திறமையில சொல்லுங்க வாசர். இல்ல, நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்றால் அதிலே பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறேன். நல்ல நாங்கள் ஒரு நல்ல தலைமைத்துவத்தில் இருக்கிறோம். ம். அதுபோல் மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய நல்ல எண்ணங்களுக்கு உண்டு. ம். ஊருக்கு ஒரு உரிமை குரலாக ம். நாங்கள் இருப்போம். சரி. எங்களுடைய கடமையை மக்களுக்கு சேவை செய்தான். இப்படி சில குறிக்கோள்களை அடிப்படையாக வைத்துதான் நீங்கள் ஏன் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அதுக்கு இந்த காரணங்கள் போதுமானது என்றிருக்கிறேன். இதை நாங்கள் இன்னும் இன்னும் எங்களுடைய விளம்பர ம். நோட்டீஸ்களிலே இன்னும் விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். நாங்கள் என்னென்ன சேவையை பல வருடங்களாக திரு குருசாமி தலைமையில் சேவை செய்திருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். மக்கள் அது எங்களுடைய பிரச்சார விடயங்களை பார்க்கும்போது புரிந்து கொள்வார்கள். வாசன், எனக்கு சின்ன ஒரு கேள்வி எனக்கு மனசுல இருக்குது. என்னன்னா, இங்க தமிழகத்துல பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கும் சில வழக்கங்கள் இங்க சில இடத்துல நிலவுது. அது மாதிரி இலங்கையில உங்களோட நாட்டுல இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரி செய்யறது வழக்கங்கள் இருக்கா? இல்ல வேற மாதிரி என்ன மாதிரி என்னை நூதனங்கள்? பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை அப்படி ஒரு முறைமை இருப்பதாக நான் அறியவில்லை. ம். இங்கள் மக்கள் மிகவும் சிநேகமாக இருப்பார்கள். ஆ, ஒரு சிநேக பூர்வ தன்மை அவங்களுக்கு வாக்கு கிடைத்துவிடும். ஓகே. நம்ம பேசும் தன்மை, நம்ம கொடுக்கக்கூடிய உத்தரவாதம், நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ற நம்மளுடைய மனசில் ஏற்படுகின்ற எண்ணங்கள், இவைகளை சொல்லி புரிய வைத்து வாக்குகளை பெற்றுவிடலாம். இந்தியாவிலே போல பெரிய பணத்தொகையை கொடுத்துதான் ஒரு ஓட்டை வாங்கும் என்ற கலாச்சாரம் இங்கில்லை. ஆனால் மக்களை புரிய வைத்தால், நம்ப வைத்தால், நம்பிக்கை ஏற்படுத்தினால் நிச்சயம் வாக்குகளை. வாசர், உங்களோட இப்ப நாட்டுல இருக்கிற பிரசிடென்ட பத்தி உங்களோட உங்க உங்க அபிப்பிராயம்? தனிப்பட்ட ரீதியிலே நான் சொல்வது என்றால், இப்போது இருக்கிற மதிப்பு மரியாதை உயர் திரு ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். ம். அவருடைய நேர்மை, அவர் நேர்மையான அரசியலை செய்ய வேண்டும் என்று முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவர் கீழ்மட்டத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம், ம். ஆனால் அவருடைய எண்ணங்கள் மிக நேர்மையாக இருக்கின்றன. மக்களுக்கு நேர்மையான அரசியல் செய்ய வேண்டும், மக்களை ஏமாற்றக்கூடாது, மக்கள் பிரிவினையாக பார்க்கக்கூடாது, ஒற்றுமையாக வாழ வேண்டும், இப்படி பல நல்ல எண்ணங்களோடு செயல்பட்டு வருகிறார். அவரை தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் விரும்புகிறோம் என்று சொன்னால் அதில் மிக நம்ம நம்ம இது சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நிறைய பிரசிடென்ட்ஸ் நம்ம இலங்கையில வந்திருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச
பிடித்தமான ஒரு பிரசிடென்ட் பேரு நீங்க சொல்லி அவர் ஏன் பிடிக்குதுன்னு சொல்லுங்க. பல பேர் இருந்திருக்கார்கள். முதல் இந்த அதிகாரம் மிக்க பல அதிகாரங்களை கொண்ட ஜனாதிபதி முறைமை கொண்டு வந்தவரே மறைந்த திரு ஜார்ஜ் ஜெயவர்தன் அவர்கள் தான். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்றும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. பெண்ணை ஆணாக மாற்ற முடியாது, ஆணை பெண்ணாக மாற்ற முடியாது. மற்றபடி என்னுடைய பதவியில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று துணிச்சலாக கூறிய ஒரு தலைவர். அதுக்கு பிறகு தொடர்ந்து பல தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். மதிப்புக்குரிய திரு பிரேமதாஸ் அவர்கள், அதுக்கு பிறகு சந்திரிகா பண்டாரநாயக்க அம்மையார், அதுக்கு பிறகு திரு மஹிந்த ராஜபக்ச அவர்கள், இப்படி தொடர்ந்து பல தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அரசியலில் ஒரு காலத்தில் பதவியில் இருந்துவிட்டு விலகும் போது இந்த குறைகள் பிரச்சனைகள் பேசப்படுவது யதார்த்தம் இருக்கும். சிலருடைய தலைமைத்துவத்திலே என்னென்ன தவறுகள் நடந்தது என்பதை அவர்கள் வெளியேறும் போதுதான் மக்களுக்கு தெரிய வருகிறது. இது பொதுவாக. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் என்னுடைய அனுபவத்தில் கண்டது உண்மை என்னவென்றால், இதுவரைக்கும் நான் கண்ட ஜனாதிபதிகளில் என்னை மிகவும் கவர்ந்தவர் இப்போது இருக்கும் திரு அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் தான். வரைக்கும் வந்த ஜனாதிபதி இவர் தான் பெஸ்ட். இது என்னுடைய சொந்த கணிப்பு. நான் நீங்க ஒரு குடும்ப தலைவரா இருக்கிறீங்க. உங்களோட இதுல கட்சி சார்பில் பெண்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு உங்களோட இது முயற்சிகள் வச்சிருக்கிறீங்க? பெண்களை பொறுத்தவரை இன்று எமது நாட்டிலும் கூட அரசியல் அமைப்பில் சரி பங்கு சம பங்கு கொடுக்கப்பட வேண்டும், அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும், பொறுப்பான பதவிகள் கொடுக்கப்பட வேண்டும், கல்வி வளர்ச்சி கல்வியிலே அவங்களை மேம்படுத்த வேண்டும். இதெல்லாம் பொதுவாக ஒரு அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற கொள்கைகள். இதன் அடிப்படையில் இன்று எமது நாட்டிலே பல முக்கிய பதவிகளிலே முக்கிய இடங்களிலே பெரும் பதவி வைத்துக் கொண்டிருக்கும் நிறைய பெண்கள் ஆளுமையோடு இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். நாங்கள் மிகவும் மதிக்கக்கூடிய பெரும் பதவிகளிலே இருக்கிறார்கள். எங்கள் நாட்டிலே பொறுத்தவரை இதில் மிகவும் கவனமாக அரசாங்கம் செயல்படுகிறது. இப்போது கொழும்பிலே போட்டியிடுவது நிறைய பேர் பெண் மேயர்கள் கூட போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி அடைந்தால் மேயராக அவர் ஒரு மேயர் வேட்பாளராக இருக்கிறார். இப்படி பெண்களுக்கு இங்கு ஒரு சரியான சந்தர்ப்பத்தையும் ஒரு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினால் அது சரி. சரி வாசர், இப்ப நீங்க உங்களோட கட்சி சார்பில் சுயேட்சை சின்னத்துல நிக்கிறீங்க. உங்க கட்சி சார்பில் உங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ உங்களோட கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம். என்னுடைய அன்பான வாக்காளர்களுக்கு நாங்கள் சொல்வது என்னவென்றால், எங்கள் இந்த கொழும்பு மாநகர சபையிலே சுயேட்சை குழு 4 என்ற பிரிவிலே போட்டியிடுகின்றோம். திரு KT குருசாமியும் அவர்களின் தலைமையிலும் திரு பல புஷ்பநாதன் அவர்களின் இணை தலைமையிலும் நாங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றோம். நாங்கள் எதை சொன்னோமோ அதை நிச்சயமாக செய்வோம். சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்று கூட சொல்லலாம். நாங்கள் பல நல்ல திட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் மிகவும் அக்கறையோடு செயல்படுவோம் என்பதை மிகவும் உறுதியாக நாங்கள் சொல்லிக்கொண்டு நல்லதையே செய்வோம், நல்லதையே செய்தோம், நல்லதையே செய்வோம் என்பதுதான் எங்கள் கட்சியின் எங்கள் குழுவின் குறிக்கோள். நல்லதையே செய்தோம், நல்லதையே செய்வோம். இதை நாங்கள் தொடர்ந்து கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஆகவே மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எமக்கு வாக்களித்தால் உங்களுடைய அன்றாட பிரச்சனைகள், அன்றாட தேவைகள், உங்கள் ஊரிலே உள்ள குறைபாடுகள், உங்கள் ஊரிலே அன்றாட நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைப்பதற்கு இயன்றளவு முயற்சி செய்து அரசாங்கத்தோடு இணைந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முன்னெடுக்க நடவடிக்கைகளை எடுப்போம் என்று உறுதியாக கூறுகிறோம். வாசர், இவ்வளவு நேரம் எங்களோட தமிழ் நகரத்திற்கு உங்களோட பேட்டி, உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்கு கொடுத்து பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.